नहमदुल्लाह अल-अज़ीम नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़ी कलामिहिल करीम वल फ़ुरक़ानिल हमीद बअदउ बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्लाहु ला इलाहा इल्ला हुवल हय्युल क़य्यूम इला आखिर आया सदक़ल्लाहुल अज़ीम। கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிற்கு அல்லாஹ் பலவிதமான அற்புதங்களையும் மகத்துவங்களையும் எண்ணற்ற சிறப்புகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த அவன் அருளிய அந்த திருவசனங்களும் முழு குர்ஆனும் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா இம்மை மறுமைக்கான ஈடேற்றத்திற்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் தான் அந்த அருள்மறை திருக்குர்ஆன். அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை எல்லா விதங்களிலும் முன்னேற்றமும் ஈமானில் நல்ல வலுவும் பலமிக்க ஈமானாகவும் அந்த திருக்குர்ஆன் நம்மை மாற்றும். எத்தனையோ சஹாபாக்களுக்கு, எத்தனையோ நபித்தோழர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் தான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த வசனங்களை கேட்டாலே அவர்களுடைய உள்ளத்தை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு சக்திமிக்க ஒரு வசனம், சக்திமிக்க ஒரு அத்தியாயம் தான் இந்த அல்லாஹ் அருளிய அவன் பேசி அந்த அருள்மறை திருக்குர்ஆன் என்பது. இஸ்லாமிய வரலாற்றில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது கலீஃபா அவர்கள், மிகப்பெரிய ஒரு நபித்தோழர், மிகப்பெரிய ஒரு சஹாபி. எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சஹாபி என்றால், அவர்கள் ஒரு தெருவிலே சென்றால் ஷைத்தான் மற்ற தெருவிலே ஓடிவிடுவான். அந்த அளவிற்கு அவர்களுடைய ஈமானும் ஈமானிய விஷயத்தில் மிகவும் வீரமானவர்களாகவும், ஈமானுக்கு ஒன்று என்றால் உடனே அவர்கள் தன்னுடைய அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மிகவும் வீரமான ஒரு சஹாபி. அந்த சஹாபி இஸ்லாத்திற்கு வர காரணமாக இருந்தது இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் தான். அவருடைய தங்கை திருக்குர்ஆனை ஓதி கொண்டிருந்த பொழுது இவர்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை கொல்வதற்காக சென்றார்கள். ஆனால் அவர்கள் அங்கு அந்த திருக்குர்ஆனுடைய சூரத்து தாஹா என்கின்ற ஒரு அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதை கேட்டவுடன் அந்த சூரா முழுவதும், அந்த அத்தியாயம் முழுவதும் அல்லாஹ் இலக்கியமாக பேச பேச அவ்வளவு இலக்கியத்தை அல்லாஹ் பொழிந்திருக்கின்ற ஒரு சூரா. அந்த அரபு இலக்கியத்தை, அங்கு அரபியர்கள் இலக்கியத்தில் மிகவும் கைதேர்ந்தவர்கள், அவர்களெல்லாம் தோற்று போகும் அளவிற்கு அல்லாஹ் அந்த வசனத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய நயத்தோடு அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கியிருக்கிறான். அதை கேட்டவுடன் உடனே வாளை தூக்கி அவர்கள் கொள்வதற்காக சென்றவர்கள் உடனே நாயகத்திடம் வந்து கை கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு. இப்படி திருக்குர்ஆன் என்பது எல்லா மனிதர்களையும், மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் மாற்றும் ஆற்றல் கொண்டது. அந்த திருக்குர்ஆனோடு நாம் தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இம்மை மறுமையில் ஈடேற்றம் அடைவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். நேற்றைய தினம் நாம் குல் ஹுவல்லாஹ் என்கின்ற சூராவுடைய அந்தஸ்தை, அதை ஓதுவதனால் எவ்வளவு சிறப்பும் எவ்வளவு அந்தஸ்தும் கிடைக்கும் என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று இன்று சூரத்துல் பக்ரா என்கின்ற ஒரு அத்தியாயத்தில் மிக முக்கியமான திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் அல்லாஹு லா இலாஹா என்று வரக்கூடிய ஆயத்துல் குர்சி என்கின்ற ஒரு அத்தியாயம், ஒரு சூரா. இந்த சூரா
இந்த சூரத்துல் பக்ராவில் வருகின்ற இந்த வசனத்திலே அல்லாஹ் இந்த ஆயத்திற்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த ஆயத்திலே வசனத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் கண்டிப்பாக ஃபர்து தொழுகைக்கு பின்னால் இந்த ஆயத்துல் குர்சியை அவர்கள் கண்டிப்பாக ஓதுவார்கள். நம்முடைய எல்லா விதமான நோய்க்கும் நிவாரணம் இந்த ஆயத்தில் தான் இருக்கின்றது. எல்லா விதமான பாதுகாப்பும் இந்த ஆயத்தில் தான் இருக்கின்றது. அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஃபர்து தொழுகைக்கும் பின்னாலும் இதை கண்டிப்பாக ஓதுவார்கள். அதே போன்று அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே காலையில் ஓதினால் மாலை வரைக்கும், மாலை ஓதினால் மறுநாள் காலை வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கின்றான் என்பதாக நபி மொழிகளிலே வந்திருக்கின்றது. அதே போன்று நம்முடைய உடலிலே ஏற்படுகின்ற எல்லா விதமான தீங்குகளும், ஷைத்தானிய கோளாறுகளும், ஜின் ஷைத்தானுடைய கோளாறுகளிலிருந்து விடுபடுவதற்கு, அதை நாம் நீக்கிக் கொள்வதற்கு இந்த ஆயத்தை ஓதினால், வசனத்தை ஓதினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதையெல்லாம் உயிர்த்து விடுகின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இதை யார் இந்த ஆயத்தை ஓதி யாருக்கு அது போன்ற தீங்குகள், தீன் ஷைத்தானுடைய கோளாறுகள் இருக்கின்றதோ அவர்களுக்கு ஒது செய்து கொண்டு இந்த வசனத்தை முதல் தடவை ஓதி அவர்களுடைய முகத்திலும், இரண்டாவது தடவை ஓதி அவர்களுடைய வலது காலிலும், மூன்றாவது தடவை அவர்களுடைய இடது காலிலும் ஓதினால் அவர்களுக்கு இதனுடைய கோளாறிலிருந்து முழுமையாக நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அவர்கள் விடுபடுவார்கள், அதிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸும் சூரத்துல் முஅவ்விதத்தைன் என்று சொல்கின்ற அந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த இரண்டு ஆயத்தை வசனத்தையும் ஓதி, இந்த அத்தியாயத்தை ஓதி அவர்களுக்கு யாருக்கு இது போன்ற தீங்குகள் இருக்கின்றதோ அவர்களுடைய உச்சி தலையிலே அவர்கள் ஓதினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதனுடைய மகத்துவத்தின் பொருட்டால், இதனுடைய பலத்தின் பொருட்டால் அல்லாஹ் நிச்சயமாக இது போன்ற தீங்குகளிலிருந்தும், இது போன்ற ஆபத்துகளிலிருந்தும் நிச்சயமாக பாதுகாக்கப்படும். இது போன்ற தீங்குகளும் ஷைத்தானுடைய கோளாறுகளும் ஏற்படுகின்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். குடும்பத்திலே இது போன்ற ஒரு கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு அதற்கு என்ன தீர்வு என்றே அவர்கள் தெரியாமல் அதற்காக எங்கெங்கேயோ அவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய அந்த வழிகாட்டிக்காக வந்த அந்த அருள்முறை குர்ஆனிலே அல்லாஹ் இவ்வளவு பெரிய நிவாரணத்திற்கான மருந்தை அல்லாஹ் வைத்திருக்கின்ற பொழுது நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இதை ஓதி இது போன்ற ஆபத்துகளிலிருந்தும், பொதுவாக எல்லா நேரங்களிலும் இதை ஓதினால், வீடுகளிலும் நம்முடைய கடைகளிலும் வியாபார ஸ்தலங்களிலும் இதை ஓதினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக நாம் நிச்சயம் இதை போன்று ஓதி நம்முடைய பாதுகாப்பை பெற்று அல்லாஹ்வினுடைய முழு பாதுகாப்பையும் அவர்களுடைய மலக்குமார்களை கொண்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல அடியானாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு நாம் திருக்குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை ஓதுவதற்கும் அதை நாம் நேசித்து அதை நாம் நிச்சயமாக ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இது போன்ற எல்லா விதமான ஜின் ஷைத்தானுடைய கோளாறுகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நம்முடைய சமூகத்தை முழுமையாக பாதுகாத்து எந்நேரமும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருந்து அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடிய நல்ல மனிதர்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாசிர் ரஹ்மானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா